ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐல ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ்னே சொல்லலாம் இதை. ஏன்னா பேமெண்ட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா வந்து பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாயிருச்சு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மந்த்துக்கு அப்புறமா எஸ்பிஐல இந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ இந்த டெலகிராம் குரூப்பில் இந்த மாதிரி ஒரு பிக்சரை பார்க்கக்குள்ள எல்லாரும் அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு போடுவாங்க இல்லையா, இதை பார்க்கக்குள்ள என்னுடைய உள்ளம் நெகிழ்ந்து மகிழ்ச்சி அடைந்து நான் அப்படியே மிதக்கிறேங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதங்கள் கழிச்சு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய எஸ்பிஓ சைட்லேருந்து. ஸோ இதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராதுங்க. நேற்றைக்கு 30ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதில் என்னென்ன கண்டிஷன்லாம் வச்சுருக்காங்க, உங்களுக்கு உங்களுடைய பேமெண்ட் ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் உங்களுடைய பே பண்ண அமௌண்ட்டை ரீஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுடைய அமௌண்ட்டை வாங்குறதுக்கு. ஸோ அதே போல் சேலரி ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்கு உங்களுக்கு எப்போ அமௌண்ட் ரிசீவ் ஆகும் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேற்றையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்பிஐ சைட்லேருந்து பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று ஒரு 100 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒர்க் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு அவங்களுடைய பேமெண்ட் பண்ணாங்க. அதாவது ஜாயின் பண்ணக்குள்ள அமௌண்ட் கட்டிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் அதாவது க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு அந்த பே பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டுத்தையுமே சேர்த்து 20% அவங்களுக்கு டிடக்ஷன் போக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஒரு 100 பேருக்கு மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ அப்போ நேற்றைய கதை நேற்றே முடிஞ்சு போச்சு. அப்போ இன்னையிலேருந்து பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ இன்னையிலேருந்து பேமெண்ட் எப்படி நியூ ரூல்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பே பண்ணி வாங்க இருக்கீங்க இல்லையா அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்லேருந்து ஒரு 18% போய் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதுதான். ஸோ அது ரிசீவ் ஆகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மெயிலுமே வந்துடும். உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயிலுக்கு இந்த மாதிரி நாங்கள் பேமெண்ட் ரீஃபண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயிலுமே வந்துடும். ஸோ அது உங்கள் பேமெண்ட் வந்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்பிஓ ஸோ அந்த மெயில் சொல்லுவாங்க. என்ன மெயில்னு சொல்லல, மென்ஷன் பண்ணல. ஸோ அவங்க என்ன எஸ்பிஓவில் என்ன மெயில் சொல்கிறாங்களோ அந்த மெயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஒரு ஃபார்மெட் கொடுப்பாங்க. உங்களுடைய அந்த பேமெண்ட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை ஏடிஎம்லுடைய அது மினி ஏடிஎம், அது ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் மெசேஜ் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்க உங்களோட ஸ்டாஃப் ஐடி அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. என்னைக்கு பேமெண்ட் வந்துச்சு, நீங்கள் உங்களோட எவ்வளோ கட்டியிருக்கீங்க எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஒரு ஃபார்மெட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்க பிறகு தான் உங்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாலெட்டில் இருக்கிறீங்க இல்லையா, அதாவது உங்களுடைய ஒர்க் பண்ண அமௌண்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு அடுத்தபடியாக வரும் ஓகேங்களா. அப்போ ரீஃபண்ட் பர்சனுக்கு ஸோ அந்த நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட்டு நீங்கள் கட்டின அமௌண்ட்லேருந்து 18% உங்களுக்கு போக, ஏன்னா நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ 18% ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டியிருப்போம் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அப்போ அது மொத்தமாக கொடுக்கல. அதனால் 18% நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது போக டெடக்ஷன் போக மீதி உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது வந்துட்ட பிறகு நீ மெயில் பண்ணணும் எஸ்பிஓக்கு. மெயில் பண்ண பிறகு தான் அடுத்தது உங்களுடைய சேலரி அமௌண்ட் வரும். சேலரி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20% டெடக்ஷன் போக தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதே போல் இந்த இந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாராருக்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி மெயில் பண்ணாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு வெரிஃபை மெம்பர்ஸ் வந்து 8,000 பேர் நினைக்கிறேன். ஸோ அந்த நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பேட்ச் போயிடுச்சு, மீதி பேட்ச் அப்படியே நின்று போச்சு. அவங்களுக்கு மெயிலுக்கு நம்ம அனுப்பிச்சு சைன் போட சொல்லியிருப்போம். ஸோ அவங்களுக்கு தான் இப்போ பேமெண்ட் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஸோ மேபி வந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரலாம், நாளைக்கு வரலாம் ஓகேங்களா. எத்தனை பேர் பேமெண்ட் இன்றைக்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து 30ஆம் தேதி 100 பேருக்கு போட்டிருக்காங்க. 31ஆம் தேதி எத்தனை பேருக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கான லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நோட்டீஸ்ல சொல்லுவாங்க. இப்போ ரீஃபண்ட் பர்சனுக்கு போட்டு முடிச்சிட்ட பிறகு அடுத்தது யாருக்கு போடுவாங்க தெரியுங்களா? அடுத்தது நமக்காக போடுவாங்க. நமக்கு மீன்ஸ் யாருன்னா, இப்போ சேலரி ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரொமோஷன் டீம்லையோ இல்லை சேல்ஸ் டீம்லையோ அவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு சேலரி ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகு தான் யாருக்கு போடுவாங்க அப்படின்னா, ரீஃபண்ட் மெம்பர்ஸ், அதாவது இப்போ லாஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க ரீஃபண்ட் டீம்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தான் அப்போ லாஸ்ட்டாக போடுவாங்க ஓகேங்களா. அப்போ இப்போ இவங்களுக்கு ரீஃபண்ட் டீம் முன்னாடி சூஸ் பண்ணவங்களுக்கு மெயில் பண்ணவங்களுக்கு சைன் பண்ணி அனுப்பணும் இப்போ போட்டுட்ருக்காங்க. அடுத்து நம்ம ஒர்க் பண்ண ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கு போட போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டீமுக்கு போடுவோம் ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி அந்த பேங்க்கில் தான் நம்மளுக்கு பேமெண்ட் வந்து போடுறாங்க. ஒரு புது மெத்தடில் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ பேமெண்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே போகிறதுக்கு, நிறைய பேமெண்ட் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு கவலையுமே இல்லை. சீக்கிரமாக எல்லாரோடைய பேமெண்ட்டும் உங்களுடைய பேங்க்குக்குள் வரப்போகுதுங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. எஸ்பிஐல ரொம்ப நாள் கழிச்சு ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த சந்திக்கிறேன். நான் அன்பு ஃபிஷியல். தேங்க்ஸ், பாய்.